எளியவர்க்கு சொந்தம் இந்த உலகம் என்று நம் இயேசு சொன்ன நல்ல காலம் வருமோ என்று. எளியவர்க்கு சொந்தம் இந்த உலகம் என்று. இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? எளிய மக்களுக்கா? இல்லைனா ஜாதி, வலிமையான பணம், பதவி, பராக்கிரமம், அறிவு மிகுந்தவர்களுக்கான உலகமா? இன்றைக்கு யாருக்கான உலகமா மாறிடுச்சு? நம்ம ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, எளிய மக்களுக்கும் இந்த உலகம் சொந்தமா இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யம், அவங்களுக்கான அரசா இது இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு 9வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம படிச்சோம்னா, அங்க ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் நானே கர்த்தர் என்பதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு நம்ம எதை குறிச்செல்லாம் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் பெருசா இருக்குது? பணம் படைச்சவங்க, ஜாதியில உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாகுபாடுகள், அறிவு மிகுந்தவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான உலகமா இருக்குது. இந்த உலகம் எளிய மக்களுக்கு சொந்தமா இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு எதை நம்ம மேன்மை பாராட்டி எதை நம்ம உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கோம்? சங்கீதக்காரன் சொல்றான் 20வது சங்கீதம் 7வது வசனத்துல, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று. ஆக இன்றைக்கு ஆண்டவரை நாம் மேன்மை பாராட்டுகிற போது நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். எளிய மக்களோடு ஆண்டவர் உரையாடுகிறார், உறவாடுகிறார், அவர்களோடு ஆண்டவர் பேசுகிறவராய். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அவர்களுக்கான அரசு. இந்த உலகத்திலேயே ஆண்டவருடைய அரசை கொண்டு வருகிறார். நான் விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்றால் பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்தாயிற்று என்று சொல்கிற ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். அதை நாம் லூக்கா நற்செய்தி நூலிலே ஆண்டவர் சொல்கிறார் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், மத்தேயுடைய இணைப்பகுதி. அங்கே சொல்கிறார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஆக எளிய மக்கள், தரித்திரர்கள், ஒன்றுமில்லாதவர்களுக்கான உலகம்தான் எளியவர்களுக்கான உலகமாக இந்த உலகம் என்றைக்கு மாறப்போகிறது. நம்மிடத்திலே பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், நாம் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை மட்டும் நாம் மேன்மை பாராட்டுகிற போதுதான், இந்த எளிய மக்களோடு நாம் உறவாடுகிற போதுதான், எளிய மக்களாக நாம் இருக்கிற போதுதான் நாம் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்களாக முடியும். ஆக நாம் எளியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். எளிமை என்பது இறை மக்களுடைய முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. நம்மை நாம் தாழ்த்தி கொள்வோம், நம்மை நாம் எளிமைப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய வாழ்வை நாம் எளியதாக மாற்றிக்கொள்வோம். வலிமை மிக்கவர்களாக காட்டிக்கொள்வதை விட எளியவர்களாக நம்மை அடையாளப்படுத்துகிற போது ஆண்டவர் நம்மோடு உரையாடுகிறார். ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்கு நம்மை நாம் எளிமையாக எளிய மக்களோடு அடையாளப்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே கிருபை அளித்து